போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரெட் ஜெயன்ட் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் காதலிக்க நேரம் இல்லை பொங்கல் முதல் திரையரங்குகளில். இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து அதிமுக, காங்கிரஸ், பாமக, விசிக, சிபிஐ மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸை சபாநாயகர் அப்பாவிடம் கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கடந்த 8ஆம் தேதி விவாதம் நடைபெற்றது. இதில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசினார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று பேசுகையில், நாங்கள் கேள்வி எழுப்பினால் நாள்தோறும் ஒரு அமைச்சர் எனக்கு எதிராக அறிக்கை விடுகிறார். கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக மலிவான அரசியலை செய்கிறது. யார் இந்த சார் என கேட்டால் ஏன் பதறுகிறீர்கள்? குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் ஏன் இந்த பதற்றம்? எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிலளித்து பேசுகையில், நீங்கள் கொடுக்கும் அறிக்கைக்கு தான் அமைச்சர்கள் பதில் கூறுகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யாராக இருந்தாலும் நிச்சயம் தண்டனை பெற்று தரப்படும். நீங்கள் இதை பற்றியே பேசினால் நாங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி பேச வேண்டி வரும். பொள்ளாச்சி சம்பவத்தில் 2 வருடங்களுக்கு கொடுமை நடந்தது. புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 12 நாட்கள் கழித்தே முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தீர்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டார். எடப்பாடி பழனிசாமி தனது வாதத்தை நிரூபிக்காவிட்டால் நான் சொல்லும் தண்டனையை அவர் ஏற்க தயாரா? நான் சொல்வது தவறு என்றால் நீங்கள் கொடுக்கும் தண்டனையை நான் ஏற்க தயார் என பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், பொள்ளாச்சி சம்பவத்தில் 24 மணி நேரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக முதல்வர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவிக்கிறார். நான் சொன்னது தவறாக இருந்தால் முதல்வரின் சவாலை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட சபாநாயகர் அப்பாவு, முதல்வர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய இருவர் பேசியதும் அவை குறிப்பில் பதிவாகி உள்ளது. எனவே மற்றவற்றை 11ஆம் தேதி காலை பார்த்துக் கொள்வோம் என பேசியிருந்தார். சட்டமன்றத்தில் முதல்வர் சவால் விட்டதும் அதை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டதும் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.